பாஞ்சாலியிலிருந்து வரை இருந்துள்ள நெய்வேலி வேல்பாண்டி அனந்த குமாரர் நெய்வேலி சாலை மாணிக்கமன் அவர்களை முக்கிய பேரை ஆற்ற அமுதன் அழைக்கின்றேன். சமரசவேதனாதாவே மெய்வழி நாமநன்னாதமே முத்திபூர்ணம். அனைவருக்கும் நமஸ்காரம். துளங்க இங்கு எவர்க்கும் எட்டா நிலைகளெல்லாம் துளங்க எட்டி பேசி வரும் துளபவேந்தே. துளங்க இங்கு எவர்க்கும் எட்டா நிலைகளெல்லாம் துளங்க எட்டி பேசி வரும் துளபவேந்தே. அலங்கார வலம்புரி சங்கிழங்கு கையா ஆரூரா கொன்றையணி குருவே போற்றி. நலுங்குலகோர் உமையறிய மாட்டோர் எல்லாம் நலுங்குலகோர் உமையறிய மாட்டோர் எல்லாம் நான் உரைப்பேன் குன்றேறி கதர்வார் நாளை. இளங்குகளை ஞானக்கனி உகுக்கும் சோங்கே எங்கள் குடி சாலை மணி விளக்கே போற்றி. அல்லலரும் பிறவிப்பிணி மருந்தே போற்றி. அல்லலரும் பிறவிப்பிணி மருந்தே போற்றி. ஆண்டவா மெய்ப்பயனை அளந்த தேவே. நமது தேவகோமான் குருகொண்டல் திலகபிரான் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவர்களுடைய இரக்கத்தாலும் இந்த மதுரை தெய்வீக சபையானது இங்கே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சபையில நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுட்டு முத்திப்பேருரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்திலேயே முக்கியமானது எது? இந்த உலகத்திலேயே முக்கியமானது எது? இந்த உலகத்திலேயே முக்கியமான பொருள் எது? அதாவது உலகத்துல பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு ஏழையாக இருந்தாலும் ஒரு படித்தவனாக இருந்தாலும் ஒரு படிக்காதவனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் அறிவே இல்லாதவனாக இருந்தாலும் பலசாலியாக இருந்தாலும் பலமே இல்லாதவனாக இருந்தாலும் அதிகாரம் படைத்தவனாக இருந்தாலும் அதிகாரம் இல்லாதவனாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் முக்கியமானது எது? எது? மூச்சு, ஜீவன், அது உயிர். கரெக்ட். மூச்சு, உயிர் இருக்கிறதுனால மூச்சு ஓடுது, அதனால உயிர் அல்லது ஜீவன். அற்புதமா, ஏன்னா அந்த கேள்வி கேட்டாதான் நமக்கு நினைவுக்கு வருங்கிற சொல்றேன். அப்போ இன்னைக்கு உயிராகிய தெய்வம் என்ற தலைப்பில் முத்திப்பேருரை ஆற்ற விளைகிறேன். மெய்வழிச்சாலை என்ன ஊர்? மெய்வழிச்சாலை என்ன ஊருங்க? ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும் ஊர். உயிரை பார்க்கிறதாங்கிற உலகத்துல ஊர்ல இருந்தீங்க,
உயிரை பார்க்கலாம் என்ற ஊருக்கு நான் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்று நமது தேவகோமானவர்கள் அற்புதமா எடுத்து வழங்குறாங்க. அப்போ அப்படி சொன்னாங்களே, அதை நடத்தி காட்டினாங்களா காட்டலையா? நடத்தி காட்டு. அதுதான் அது கொடுக்குறாங்க. உயிரினை காட்டுவார் உலகமே குருபரன். சொன்னது மட்டுமல்ல, நிரூபித்து காட்டினார்கள். இப்போ உயிரினை காட்டுவார் உலகமே குரு. அப்ப அந்த உயிர் எப்படி இருக்கு? அது நற்றாளாக இருக்கிறது. அந்த உயிர் எப்படி இருக்கிறது என்றால் நற்றாக, அது தெய்வம் கொடுக்குறாங்க. அறிவறி பாடத்துல ஒரு நற்றாளே உயிர், ஒரு நற்றாளே உயிர், அதே மெய், அதே அறிவு. அந்த ஒரு நற்றாலே உயிர்மெய் அறிவு என்பதை தெய்வம் அற்புதமா எடுத்து கொடுக்குறாங்க. உயிருக்கு மேலான தௌலத் இருக்கா? தௌலத் என்றால் என்ன? செல்வம். அப்போ உயிருக்கு மேலான தௌலத் இருக்கான்னு தெய்வம் கேட்கிறாங்க. எப்படி அற்புதமான இந்த வாக்கு யாருக்காவது கேட்க முடியுமா இந்த உலகத்துல? அந்த வார்த்தை தெய்வம் அந்த இதை எடுத்து நம்மளுக்கு போட்டிருக்கோம். எப்படி அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். உயிருக்கு மேலான தௌலத்தில் தான் தெய்வம் சொன்னாங்களே, அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு பார்த்தா 5000 கோடி ரூபாய் பணம், 5000 ஏக்கர் நிலம், 500 பவுன் நகை, 5000 வேலையாள், 10-15 பங்களா, 10-15 காரு எல்லாம் இருக்கு. இந்த உயிர் இல்லைன்னா அது ஏதாவது பிரயோஜனமா? அப்ப அது எல்லாத்துக்கும் மேல தௌலத்துள்ளதானே. அதைத்தான் உயிருக்கு மேலான தௌலத் இருக்கா என்று தெய்வம் எடுத்து நமக்கு அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்கன்னு நம்ம அதுக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டோம். ஒளிநாடாவுல தெய்வம் அற்புதமா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த உயிர் போயிட்டா, அந்த உயிராகிய தெய்வம் போயிட்டா, இப்படி கேட்கிறாங்க. சபையில உட்கார்ந்து அனந்தர்கள் எல்லாம் கூடி இருக்காங்க. அந்த சபையிலுக்கு அந்த உயிர் போயிட்டா ஒரு பக்கம் கைங்கால் போட்டுமே, மற்றதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நட்சத்திரம் பக்கத்துல இருந்துட்டு சொல்லுவாரு, இல்லை எல்லாம் போயிடும். எல்லாம் போயிருமோ? இவ்வளவு கூப்பிடுவாங்க. இப்படி 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 சொல்லுவாங்க. எல்லாம் போயிருமோ? எல்லாம் போச்சோ? அந்த வார்த்தையிலே முடிஞ்சு போச்சு. இந்த உலகம் எல்லாம் போய்விட்டது என்று. உலகத்துல வேற ஏதாவது இருக்குமா? அது அந்த வார்த்தையிலே முடிஞ்சிருச்சு. இந்த உயிர் போயிட்டா இந்த உலகம் இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, யாரும் இல்லை. அதுதான் எடுத்து தெய்வம். அப்போ எல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் இன்னைக்கு ஒளிநாடா போட்டோம். அந்த ஒளிநாடா சரியா கேட்கல. அந்த ஒளிநாடாவில் தெய்வம் இதை ஆரம்பிச்சாங்க. அதனால இதை நான் எடுத்து சொல்றேன். சம்பாதிக்க தெரியாமல் சம்பாதித்து பழக்கி கொடுக்க நான் வரவில்லை. எதுக்கு தெய்வம் வந்தேன்னு சொல்றாங்க. சம்பாதிக்க தெரியாமல் சம்பாதித்து பழக்கி கொடுக்க நான் வரவில்லை. யாருக்காவது சம்பாதிக்க தெரியாதவங்க நம்ம இங்க இருக்கிறோமா? 1 100 1000 லட்சம் கோடி ஆக்கக்கூடிய ஆள் தான் நம்ம எல்லாம் இங்க இருக்கோம். அதுக்கு நான் வரவில்லை, அது உனக்கே தெரியும் அப்படின்ட்டாங்க. சாப்பிட தெரியாமல் சாப்பிட பழக்கி கொடுக்க நான் வரவில்லை. சாப்பிட தெரியாம யாராவது இருக்கிறோமா? அப்ப அதுக்கு எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதாவது கற்பாந்த கோடி காலம், கற்பாந்த கோடி காலம்னு எக்கோடி காலம் அந்த அவஸ்தையில் போய் மாட்டிக்கொள்ளுமே உன் தேகம். எந்த தேகம்? இந்த தேகமா? அந்த உயிராகிய தேவகம், அந்த உயிராகிய தேகம் போய் உனக்கு மாட்டிக்கொள்ளுமே. அதை மாற்றத்தான், அப்படி மாட்டாம உன்னை வைக்கிறதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன். தெய்வம் எதற்கு வந்திருக்கிறேன் என்பதை அந்த திருவாக்கியத்துல அற்புதமா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கிறோம். ஒரு சாதாரணமா ஒரு முள்ளு பட்டா வலிக்குமே, ஒரு தலைவலி வந்தா தாங்க முடியலையே. என் தேகம் போலதான உன் தேகமோ? அந்த கருணையால், அந்த தயவால், அந்த இரக்கத்தால் நான் இதை பேச வந்திருக்கிறேன் என்று தெய்வம் கொடுக்குறாங்க. அந்த கற்பாந்த கோடி காலம் அந்த நெருப்புல அவஸ்தையும் அவமானமும் எப்படி கொடுக்குறாங்க? ஒரு தலைவலி வந்தா தாங்க முடியலையே, ஒரு முள்ளு பட்டா தாங்க முடியலையே, இதே தாங்க முடியலையே உன்னால. அப்ப அந்த அவமானமும் அந்த நெருப்புல, நரகத்துல என்ன இருக்கும்? நெருப்பு தான் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த அவஸ்தையில தாங்குமா? அந்த இரக்கத்தால் நான் உன்னை பார்த்து பேச வந்திருக்கிறேன் என்பதைத்தான் தெய்வம் அற்புதமாக நம்முடைய
அந்த சிரசில ஏற்றுறாங்க. நம் தேகம் போலதானே அவர்களுடைய தேகம். இப்படி எடுத்து சொன்னாங்களே, இப்படி எடுத்து தெய்வம் சொன்னாலும் இது பிரசங்கமா? பிரசங்கம் என்றால் என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாயில சொல்லிட்டு போறது பிரசங்கம். வாயில சொன்னதை நிறைவேற்றி காட்டுவது பிரசங்கம் அல்ல. அது என்ன பிரசங்கமா அப்படின்னு தெய்வம் அதுதான் கேட்கிறாங்க. அதை நினைச்சு பார்த்தாதான் நம்மளுக்கு புரியும். அப்போ அது பிரசங்கம் அல்ல. அப்ப என்ன அப்படின்னு தெய்வம் அப்ப என்ன கேட்கிறாங்க? அது உயிராணி திருவசனம், அது விஸ்வரூப உயிராணி திருவசனம், அது விஸ்வநாத உயிராணி திருவசனம், அது தில்லை அமுதம், அது அமுததாரை, அது மந்திர சிந்தை வாக்கு, அது அறிவான பொருள் என்று நாம் உணர்ந்து கொண்டோமானால் அவர்களுடைய வார்த்தை வெறும் பிரசங்கம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்பதற்காக தெய்வம் எடுத்து கொடுக்கிறாங்க. மேலும் தன் உயிர் தன் கையில், வேற இடத்துல இல்லைன்ட்டாங்க. உயிர் யார்கிட்ட இருக்கு? உங்க தன் உயிர் தன் கையில். அந்த உயிர் ஒன்றை பாதுகாத்தா, வேற ஒண்ணும் இல்லை, அந்த உயிர் ஒன்றை பாதுகாத்தால் சர்வத்தையும் பாதுகாத்த ஒருவன். அந்த உயிரை பாதுகாக்கலாம் சர்வத்தையும் இழந்த ஒருவன் இல்லையா? அப்ப சர்வத்தையும் பாதுகாத்த ஒருவன். அந்த உயிர் ஒன்றை சம்பாதித்தால், அந்த உயிரை நீ சம்பாதிக்கணுங்கிறாங்க. அதுக்கு தான் மெய்வழிக்கு நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த உயிர் ஒன்றை சம்பாதித்தால் சர்வ உலகத்தையும் சம்பாதித்த ஒருவன் அப்படிங்கிறான். அந்த உயிர் ஒன்றை ஆண்டானே ஆனால், அந்த உயிரை நம்ம ஆளணும். அந்த உயிர் ஒன்றை ஆண்டானே ஆனால் சர்வ உலகத்தையும் ஆளுகின்ற அரசன் என்று தெய்வம் அதை அற்புதமா கொடுக்குறாங்க. அந்த பேரறிவு அல்லவா அவர்களுக்கு வருகிறதுங்கிறாங்க. எந்த பேரறிவு? அந்த பேரறிவு அல்லவா அவர்களுக்கு. பேரறிவு என்றால் என்ன? உயிரை பற்றி, ஜீவனை பற்றி, சுவாசத்தை பற்றி பேசுவது, நினைப்பது பேரறிவு. இந்த உடலை பற்றி, இந்த அழிந்து போகிற தேகத்தை பற்றி பேசுவது சிற்றறிவு என்பதை தெய்வம் அடுத்து அற்புதமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இத நீ என்ன பண்ணணும்னா, இப்ப சொன்ன வார்த்தைகளை தெய்வம் எடுத்து இன்னைக்கு வெளிநாடாவில் தான் எடுத்து சொன்னாங்க. இதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த 2 காதலையும் வாங்கிட்டு வேற சிந்திக்காம அப்படியே வெந்துச்சு வெளியே போயிடணுமா? அது என்ன சொல்றாங்க? உன் உயிரில் ஒட்ட வைத்துக்கொள். உயிரில் ஒட்ட வச்சுக்கலாம் இல்லையா? உன் உயிரில் ஒட்ட வைத்துக்கொள். அது மட்டுமல்ல, உன் நாவில் தீட்டி வைத்துக்கொள், உன் காதில் மாட்டி வைத்துக்கொள் என்று கொடுக்குறாங்க. இப்படி தெய்வம் சங்க சங்காரமா எடுத்து சொன்னாலும் இது போய் என் மனசுல தைக்குதா என்றால் இல்லை. உங்க மனசுல எல்லாம் தைக்குதோ தைக்கலையோ எனக்கு தெரியாது. என் மனசுல தெய்வம் அப்படியெல்லாம் எடுத்து ராகராகமா சொன்னாலும் என் மனசுல அது தைக்கல. ஏன் தைக்கலன்னு நான் நினைச்சேன். ஏன் இது நம்ம மனசுல தைக்க மாட்டேங்குது என்று நான் நினைச்சேன். அதுக்கு பதில் எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கு பதில் யார் சொல்றா? ஏன் உன் மனசு தைக்கலன்னு தெய்வமே அதுக்கு பதில் சொல்றாங்க. நமக்கு பதில் தெரியுமா? இல்ல யாருக்காவது ஏன் தைக்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா? சொல்றாங்க தெய்வம். இந்நீல மாய்கையாலும் இடைஞ்சலின் வெட்கத்தாலும் என்ன பண்ணும்? இந்நீல மாய்கையாலும் இடைஞ்சலின் வெட்கத்தாலும் நன்னிலை கேற ஒட்டா நன்னிலை கிடைக்கிட்டாலும் கூட பரவாயில்ல. என்ன பண்ணுது? நழுகி கீழ் இழுத்து தள்ளுது. அதான் சொன்ன அப்படின்னு எடுத்து பாட்டை அதை விரிவிச்சுட்டே போறாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, இந்த ஜீவனாகிய உயிர் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது எல்லை திசை அற்றதுவோர் நிலமும் உன்னுள் இருக்குதும்பார் அரஞ்சை வீடாம் ஜீவன். அங்கதான் உயிர், அந்த உயிர் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் இங்க வந்தவங்க பூரா சொந்த வீட்டுல இருந்து வந்திருப்போம், இல்ல சொந்த வீடு இல்லாதவங்க வாடகை வீட்டுல இருந்து வந்திருப்போம், இல்ல வேற எங்கிட்ட இருந்து வந்தோமா சொந்த வீட்டுல கிளம்பும் போது வாடகை வீட்டு. தெய்வம் சொல்றாங்க, நீ வீட்டை பார்க்கல. இப்ப நம்ம வீட்டுல இருந்து வந்த எல்லாரும் தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா, நீ வீட்டை பார்க்கல. அப்ப வீட்டை பார்க்கலன்னா அப்ப நம்ம வந்ததெல்லாம் வீடா?
இப்ப வேற என்னவோ போல் இருக்கு. அப்போ இன்னும் இல்ல இது வீடுன்னு வச்சுக்கிட்டா இன்னொரு வீடு இருக்கும் போல் இருக்கு. அப்பதான் அதை சொல்லுவாங்க. அப்ப அது என்ன வீடு அப்படின்னு அதுதான் சொல்றாங்க. அதுதான் பார்க்கலன்னு சொல்றாங்க. எப்படி சொன்னாங்க? கண்டவர் இல்லை வீடு. ஏன்பா பார்க்கல? அதுக்கும் பதில் சொல்றாங்க. ஏன் நீ வீட்டை பார்க்கல? அந்த சொந்த வீட்டை பார்க்கல, ஜீவனாகிய வீட்டை, உயிராகிய வீட்டை நீ ஏன் பார்க்கல? எப்படி இன்னில மாய்கையாலும் இடைஞ்சலின் வெக்கத்தாலும் என்று அங்கே வழங்கினார்களோ அதையே இங்க பாடல்ல கொடுக்குறாங்க. கண்டவர் இல்லை வீடு. ஏன்? காரணமும் விரிந்த அண்டம். அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? தெய்வம் சொன்ன அந்த விஸ்வரூப தரிசனையால் நாம் தெரிந்து கொண்டோம். விஸ்வரூப தரிசனா வானத்துக்கும் பூமிக்கும் நிக்கிறதா? அப்ப சொல்றாங்க பண்டேலும் விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபத்தை எப்படி பார்த்தோம்? அந்த பவளவாய் அகண்டம் கண்டே. அந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே விண்ட அஞ்செழுத்தும் கண்டேன். அதை பார்த்த உடனே அந்த விஸ்வரூபத்தை, அந்த பவளவாய் அகண்டத்தை பார்த்த உடனே தெய்வம் காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? விண்ட அஞ்செழுத்தும் கண்டேன். அஞ்செழுத்து என்ன? ந ம சி வாயா. இது அஞ்சு எழுத்து. அஞ்சு எழுத்தா? அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாக அது இருக்குது. விண்ட அஞ்செழுத்தும் கண்டேன். அப்புறம் சொல்றாங்க விதிமதி இரண்டும் கண்டேன். அப்ப விதினா என்ன, மதினா என்ன அப்படின்னு நான் சொல்றது, இந்த அம்மாவை கட்டினதுதான் என் விதி. வேற விதி இருக்கா? உங்களுக்கு கழுத்தை நீட்டுதான் விதி அப்படின்னு அந்த அம்மா இதுதான் விதின்னு நான் நினைச்சேன். தெய்வம் விதி என்றால் என்ன சொல்றாங்க? விண்ட அஞ்செழுத்தும் கண்டேன், விதிமதி இரண்டும் கண்டேன்ங்கிறாங்க. அப்ப ரெண்டும் என்ன பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா அத விதிமதி சொன்னாங்க. விட்டதோர் கூரை தொட்டதோர் கூரை விதிமதி என ரெண்டதில். விட்டதோர் கூரை தொட்டதோர் கூரை விதிமதி என ரெண்டதில். விட்டதோர் கூரை, இந்த விட்டதோர் குறை போகணும். அதுக்கு என்ன செய்யறது? விட்டதோர் கூரை அச்சிடும் வீதி. அதுக்கு என்ன வேணும்? தொட்டதோர் கூரை முட்டிட. விட்டதோர் தேகம் தொட்டதோர் ஜீவன் விண்ணுமன் நின்றறிந்திடே. இதெல்லாம் ஒரு ஆசான் பின்னாடி 12 ஆண்டுகள் 22 ஆண்டுகள் போய் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை நமது தேவகோமான் அவர்கள் இரக்கத்தால், கருணையால், தயவால் நமக்கு வேதத்தில் இறக்கி வைத்துள்ளார்கள் என்பதை நம்ம ஆணி அரைஞ்ச மாதிரி நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ அடுத்து சொல்றாங்க விதிமதி இரண்டும் கண்டேன், தொண்டர்கள் பூவில் ஞான சூரிய உதயம் கண்டேன். அப்ப விதி என்றால் மதி என்னன்னு சொல்ல விட்டுட்டேன். விதி என்றால் விட்டகுறை, விதி என்றால் தேகம், விதி என்றால் மண். அப்ப மதி என்றால் என்ன சொல்றாங்க? தொட்டகுறை, அது தெய்வம், இறைவன். தொட்டகுறை அது ஜீவன், அது விண். அதனால தெய்வம் விண்ணும் மண்ணும்னு அதை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது அடுத்ததுல இதை சொல்லிட்டு விதிமதி இரண்டும் கண்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க தொண்டர்கள் பூவில் ஞான சூரிய உதயம் கண்டேன். பாருங்க, தொண்டர்கள் பூவில் ஞான சூரிய. எனக்கு மல்லிகை பூ தெரியும், ரோஜா பூ தெரியும், தொண்டர்களுடைய பூ தெரியுமா? தொண்டர்களுடைய பூ தெரியுமா? மல்லிகை பூ, ரோஜா பூ, இன்னும் என்னென்னமோ பூ சொல்றாங்க, அதெல்லாம் நான் பார்த்து. தொண்டர்கள் கிட்ட ஒரு பூ இருக்கு, அதுலதான் தெய்வம் சூரிய உதயத்தை ஏற்படுத்தி வச்சாங்களாம். அந்த பூ என்ன பூ? தொண்டர்கள் மதிப்பா? மதிப்புல போய் அது கல்பு. கல்புதான், கல்புலதான் அந்த சூரிய உதயத்தை தெய்வம் எல்லாத்துக்கும் காட்டினாங்க. புரியுதா? அப்ப தொண்டர்கள் பூவில் ஞான சூரிய உதயம் கண்டேன் என்று தெய்வம் அதை எடுத்து, அது என்ன இருக்கு, எப்படி, எந்த பூவா இருக்கு? கல்புலதான், கல்பு பிரகாசமாதல் அப்படின்னு எடுத்து தெய்வம் அதை வழங்குறாங்க.
அடுத்து பிழைக்கின்ற வழி தெரியாது அப்படிங்கிறாங்க. அந்த அந்த திருவாக்கியத்திலேயே பிழைக்கின்ற, அதை பத்தி நான் இப்ப கரெக்டா முடிச்சிருவேன். பிழைக்கின்ற வழி தெரியாது அப்படிங்கிறாங்க. பிழைக்கின்ற வழி தெரியாம யாராவது இருக்காங்களா? 10 வயசு ஆயிட்டாலே பிழைக்கிற வழிய பிள்ளைகள்லாம் எல்லாம் பார்த்துக்க. இப்ப இதா பிழைக்கின்ற வழி, அது தெய்வம் எடுத்து சொல்றாங்க. அந்த மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வதுதான் பிழைக்கின்ற வழி. அந்த யமனிடம் போய் மாட்டாமல் இருப்பதுதான் பிழைக்கின்ற வழி. அந்த சிவனிடம் போய் மாட்டுவதுதான் பிழைக்கின்ற வழி. நாம் அந்த தெய்வத்தின் கையில் ஆவதுதான், இந்த உயிராகிய தெய்வத்தின் கையில் ஆவதுதான் பிழைக்கின்ற வழி என்று அதை எடுத்து தெய்வம் அற்புதமா கொடுக்குறாங்க. அதுக்கு சாகக்கலை கிரந்தத்துல அற்புதமா கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? பெரிய ஆபத்தாகிய கொடிய மரண அவஸ்தை இறுதி நேரத்தில் இவனுக்கு வருதே. அதுக்கு தான் நம்ம மெய்வழிச்சாலைக்கு வந்தோம், இந்த ஆபத்தை கடக்கிறதுக்கு. வேற எதுக்காக வந்தோமா? பெரிய ஆபத்தாகிய கொடிய மரண அவஸ்தை இறுதி நேரத்தில் இவனுக்கு வருது. அந்த நேரத்தில் இவன் காலமெல்லாம் பாடுபட்டு தேடிய வீடு மனை மாடு ஆடு உற்றார் உறவினர் எதுவா இருக்கட்டும் வந்து உதவுமா? உதவாது. மதிப்பிலடங்காத மாணிக்கமே ஒருவன் சம்பாதிக்கட்டும், அது சாவுடைய நேரத்தில் வந்து உதவுமா? உதவுவதில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அந்த உயிராகிய தெய்வத்தை நாம் தெரிந்து அறிந்து அவர்கள் திருப்பாதத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்கு தான் தெய்வம் அதை கொடுக்கணும். இது யாருக்கு வேண்டாதுங்கிறாங்க தெய்வம். இது யாருக்கும் வேண்டாதா? இந்த உலகத்துல யாருக்கா வேண்டாதா? இது எல்லாத்துக்கும் வேணும் இல்லையா? வேணும். அப்படி வேண்டி கிடைச்சிட்டா என்ன கிடைக்கும்? அப்படி எனக்கு வேணும்னு நினைச்சு கிடைச்சிட்டா என்ன கிடைக்கும்? அதுக்கு நம்ம பதில் சொல்ல தெரியுமா? அதுக்கும் தெய்வம் தான் பதில் சொல்றாங்க. நம்ம தான் ஒண்ணும் தெரியாது, நம் கையில் ஏதுமில்லை அறிந்து கொன்ற அறிஞர்களாய் அப்படி ஆயிட்டோம். ஆன உடனே தான் தெய்வம் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. சாவுடைய நேரத்தில் என்ன கொடுக்குறாங்க? சாவுடைய நேரத்தில் மரளி கைதீண்டா மகிழ்ச்சிகர பேரின்ப நித்திய முத்தி சுவர்ண திருமேனி பிறப்பாகிய அந்த நன்மையை நமக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, இடருறும் இறுதி நாளில். இதுக்கு தான் நம்ம வந்தோம். இன்னைக்கு சபையில வந்து மாசம் மாசம் கூடுறோம் இந்த ஒரு செயலுக்கு தான். இடருறும் இறுதி நாளில் இத்தூலத்தை விட்டு உன்னை நம்மை புகழுடம்பில் தேற்றி ஏற்றி என்ன செய்யறாங்க? மகிழ்ச்சி பொங்க செய்து வைக்கிறார்கள் என்பதையும் எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து, அந்த உயிர் உன் கைவசம் இருந்தால், கொஞ்சம் பேசாம இருந்தா புத்தி பெறுவ தடப்படுது. பேசினீங்கன்னா கவனம் புற எங்க செதுறது. அந்த உயிர் உன் கைவசம் இருந்தால் என்னென்ன வேலை செய்யும் கேட்கிறாங்க. யமனுக்கு அஞ்சுங்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல சும்மா வாக்கியமா படிச்சுட்டே போனோம்னா நம்மளுக்கு விளங்காது. யமனுக்கு அஞ்சுங்கிறாங்க. உயிருக்கு பெருசாகவா இருப்பான் யமன்கிறாங்க. அப்ப யாராக இருக்கும்? உயிருக்கு பெருசாகவா இருக்கும்னா அப்ப அந்த உயிர் யாராக இருக்கும்? தெய்வமாக இருக்கும். அதான் உயிராகிய தெய்வம் சொல்லும். இப்போ உயிருக்காக பெருசாகவா இருப்பான் யமன், அந்த சிரஞ்சீவி என்னும் வாளாயுதத்திற்கு பெருசாகவா இருப்பான் யமன்கிறாங்க. அப்ப சிரஞ்சீவி என்னும் வாளாயுதம் எது? உயிர். உயிராகிய தெய்வம் சிரஞ்சீவி என்னும் வாளாயுதமாக இருக்குது என்று எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ உன் உயிரை நீ தரிசித்தால், அது நீ பார்த்தீங்கன்னா இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுங்கிறாங்க? தரிசித்தால் அந்த அது எப்படி இருக்குங்கிறாங்க? அந்த ஜீவனானது உங்கள்கிட்ட அந்த ஜீவனானது சிவனாக விளங்கும். அந்த ஜீவனானது சிவனாக விளங்கும். எங்க வெளியே வா, உனக்குள்ளே அந்த ஜீவனானது சிவனாக விளங்கும் உனக்குள்ளே அப்படிங்கிறாங்க. யாருக்குள்ளேன்னு கேட்டு மாட்டேங்க, யாருக்குள்ளேன்னு கேட்டு அது உனக்குள்ளே. அப்ப அதுதான் உன்ன சொல்றாரு, ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. ஜீவன் வேற சிவன் வேறையா? ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை. ஜீவனார் சிவனாரை அறிகில. ஜீவனார் சிவனாரை அறிந்தவன் ஜீவனார் சிவனாயிற்றிருப்பாரே. அந்த ஜீவனே அங்கே சிவமாக விளங்கும் என்பதை அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இங்க மெய்வெளிச்சாலைக்கு வந்தவங்களை பூரா இந்த மதுரை சபைக்கு இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே, காது கொடுத்து தூங்காம கேட்டுட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பூரா யாருன்னு சொல்றாங்க தெய்வம். காது கொடுத்து கேட்கறவங்களுக்கு மட்டும்தான், கேட்காதவங்களை சொல்ல. என்ன சொல்றாங்க? அதிர்ஷ்டத்தலையும் தோஷித்தலையும் ரெண்டு இருக்கு.
அப்ப இங்க வந்ததெல்லாம் எது? அதிர்ஷ்டத்தலை. வராததெல்லாம் என்ன? தோசித்தலை. இங்க வந்து சபைக்கு மாசத்துக்கு ஒரு தடவை வர்றது. இங்க வந்து என்ன பண்றோம்? நல்லா நிம்மதியா, ஏன்னா சொக்கநாதர் வந்துருவார். சொக்கநாதர் மரியாதான் இருக்காரு. அவர் இந்த சொல்லும்போது சொக்கநாதர் ஆட்டோமேட்டிக்கா வந்து நல்ல இன்பமா இருக்கு. இது சொக்கனுடைய பேச்சு, இது அந்த இறைவனுடைய பேச்சு அல்லவா? இதை கேட்கும்போது என்ன ஆகும்? சொக்கல் வரும். அப்போ அது சொல்றாங்க தெய்வம், தோசித்தலையும் அதிர்ஷ்டத்தலையும் ரெண்டு இருக்கு. அப்ப இங்க வந்ததெல்லாம் அதிர்ஷ்டத்தலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது சத்தியமாக, அது பாருங்க, சத்தியம் பண்ணி தெய்வம் சத்தியம் பண்ணி சொல்றாங்கன்னா அது எவ்வளவு முக்கியமானது நமக்கு. அப்ப இதில் சேர்ந்ததெல்லாம் சத்தியமாக அதிர்ஷ்டத்தலை. அப்ப இன்னைக்கு நம்ம நினைக்கணுமா இல்லையா? நாம் இங்க மீவெளிச்சாலைக்கு வந்தோமே, நம்ம சத்தியமா ஒரு அதிர்ஷ்டத்தலை இல்லாம இங்க வந்திருப்போமா அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? அந்த உன்னதத்தை ஏற்படுத்துறதுக்காக தெய்வம் கொடுக்குறாங்க. அதை இன்னொன்னையும் சொல்றாங்க, இந்த கேவல உலகத்தில் நமது மெய்ச்செயலை யார் விரும்பி வந்து கை கொள்கிறார்களோ அவர்களை தவிர ஏனையோர் கல்லும் கரடும் அன்றி வேறு என்ன. இந்த கேவல உலகத்தில் நமது மெய்ச்செயலை யார் விரும்பி வந்து கை கொள்கிறார்களோ அவர்களை தவிர ஏனையோர் கல்லும் கரடும் அன்றி வேறு என்னங்கிறாங்க. மான்மியத்துல இது அற்புதமா நம்ம போய் உயிரை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா அப்படிங்கிற மான்மியத்துல இந்த உயிரை பத்தி நீ தெரிஞ்சுக்க, அது போதும் உனக்கு. இதை இருக்கு, மான்மியத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதை நாம் தெரிஞ்சு கொள்கிறோம்னா இல்லை. அப்ப அந்த மான்மிய பகுதி நமக்கு மனப்பாடம் ஆகும். கேட்டாங்கன்னா தெய்வமே அதை வந்து பார்க்கலன்னாலும் அந்த பகுதியை நாங்க படித்தோம், அதுக்கு பிறகு தெரியலன்னு சொல்லலாம். அதுக்காக தெய்வம் மான்மியத்துல கொடுக்குறாங்க. ஒரு பகுதியில என்ன பண்றாங்க? பகுதியில கொடுக்கல, ஊட்டுறாங்க. தெய்வம் குழந்தைக்கு ஊட்டுவது போல், வேடிக்கை காட்டி ஊட்டுவாங்க இல்லையா குழந்தைக்கு, அது போல தெய்வம் நமக்கு ஊட்டுறாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம சாப்பிடுறோமா? அதை சாப்பிடுறது இல்லை. அதுதான் சொல்றாங்க, உயிருக்காக வேண்டிய வரும்பாடு படுகின்ற அன்புடைய உயிரை. இந்த உயிர் இந்த உடல்ல இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த உயிர் இத்தனை பாடுபடுது. இல்லாட்டி பாடுபடுமா? இதை அப்படியே பொதிக்கிறாங்க தெய்வம். உயிருக்காக வேண்டிய வரும்பாடு படுகின்ற அன்புடைய உயிரை, எல்லா சீரு சிறப்புகளும் தருகின்ற உயிர். இந்த உயிர் ஒண்ணு இல்லைன்னா எல்லா சீர் சிறப்பு ஏதாவது தருமா? நம்ம எங்க போனாலும் வான்னு கூப்பிடுவாங்களா? பெரிய பிரதமர், நாட்டுல பிரதமர் இருக்காரு, உயிர் எல்லாம் வெளிநாட்டுக்கு போறாரு, கூப்பிடுவாங்களா? இப்ப சிறப்பு எது கொடுக்குது? உயிர். அப்ப எல்லா சீரு சிறப்புகளும் தருகின்ற உயிரை, சர்வ வலதும் ஆண்மையும் தருகின்ற உயிரை. அந்த ஆண்மை சிவனாக இருக்கிறது, நாமெல்லாம் பெண்ணாக ஜீவனாக இருக்கிறோம். இந்த ஜீவனாகிய பெண் சிவனாக ஆக வேண்டும் என்பதற்கு தான் சர்வ வலதும் ஆண்மையும் தருகின்ற உயிரினர். எல்லா கல்வி கலை கண்காட்சியும் எல்லா கலையும் தருது. 64 ஆயகலைகள், 64 கலை காட்சி, எதை பார்க்கிறோம் அதையெல்லாம் தருது. எல்லா கல்வி கலை கண்காட்சியும் தருகின்ற உயிரை. கல்வினா நம்மளுக்கு பொய்க்கல்வியும் இருக்கு, மெய்க்கல்வியும் இருக்கு. அதையும் உள்ள வாங்குது. பொய்க்கல்வி உள்ள வாங்கலையாது, வாங்குது. ஆனா தெய்வம் நீ மெய்க்கல்வியை உள்ள வாங்கினா என்னன்னு கேட்கிறாங்க. எத்தனை கோடியாக உன் மெய்யறிவு வளர்ந்தாலும் அவ்வளவையும் வளைத்து தன்னகத்து அடக்கிக் கொள்கின்ற சலாசன பீடமாகிய சந்திரவட்ட சிலாசனமே கல்வி. கல்வினா என்னன்னு போட்டு உடைச்சாங்க தெய்வம். எத்தனை கோடியாக உன் மெய்யறிவு வளர்ந்தாலும் அவ்வளவையும் வளைத்து தன்னகத்து அடக்கிக் கொள்கின்ற சலாசன பீடமாகிய சந்திரவட்ட சிலாசனமே கல்வி என்று அதுல கொடுக்குறேன். அடுத்து எல்லா இன்ப இச்சைகளும், இந்த உலகத்துல படைக்கப்பட்ட இச்சைகள் எல்லாம் யாருக்கு என்றால் இந்த மனிதனுக்காகவே. எல்லா இன்ப இச்சைகளும் தர உனக்கு என்ன பண்ணுது? பகல்ல மட்டுமல்ல, இரவுலையும். நம்ம தூங்கினாலும் அது முழிச்சுக்கிட்டே இருந்து, நேரம் ஆச்சு, இன்னைக்கு சபைக்கு நேரம் ஆகிட்டு, ஏன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கிற, மணி 5 ஆச்சு, கிளம்பலையா மதுரைக்கு அப்படின்னு எழுப்புனது எது? அந்த உயிர். எல்லாத்தையும் எழுப்பு. நீங்க நினைச்சிட்டு படுத்து பாருங்க, ஒரு 5 மணிக்கு அங்க போகணும்னு, 4 மணிக்கு போகணும், டைம் வைக்க வேண்டியதில்லை. அது எழுப்பலைன்னா கேளுங்க. அந்த உயிர் அப்படி நம்ம கிட்ட இருக்குது. அது எப்படி இருக்கிறது? தெய்வமாக இருக்கிறது. அப்போ எல்லா இன்ப இச்சைகளும் தர உனக்கு இரவு பகல் ஓயாது ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழியக்காரனா இருக்குது. ஊழியம் செய்து கொண்டிருந்த இளஞ்சிய இலக்கிய உயிரை, அதுக்கு வயசு இருக்கா? இந்த தேகத்துக்கு வயசு இருக்கு. எத்தனை வயசு இருக்கு? அதிகபட்சம் 100 வயசு. அதுக்கு ஒரு பாடல் கொடுக்குறாங்க, அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்போ வரம்பு கோடற்ற வயது,
500 வருஷமா, 100 வருஷமா, 200 வருஷமா, 500 வருஷமா, லட்சம் வருஷமா, கோடி வருஷமா என்றால் இல்லை. அது கற்பாந்த கோடி காலம் அந்த வயது. அதுதான் சொல்றாங்க. வரம்பு கோடற்ற வயதனையுடைய கிரணோதய உடம்புயிரை இன்னும் கொடுக்குறாங்க. உனக்கு உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊட்டிக் கொண்டிருந்த இணைதனையான உயிரை அதை என்ன பண்ணணும்? நீ அதனை கண்டு, அதனை பார்க்கலன்னாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனை கண்டு, அதுதான் தரிசனம். அதனை கண்டு தரிசனை பண்ணி நீ என்ன பண்ண? அதன் மூலமாக நீ என்ன பெறணும்? சிரஞ்சீவித்தனம் பெறுவதற்கு ஒரு நாள் ஒரு பொழுதேனும் மறந்தா போலேனும் இச்சை வராமல் இருப்பதற்கு காரணம் உனக்கு எண்ணத்தினாலேன்னு தெய்வம் கேட்கிறாங்க. அது எண்ணத்தினால? நம்முடைய எண்ணத்தாலே என்று அதை இந்த உயிர் போயிட்டா, இன்னும் 10 நிமிஷம். இந்த உயிர் போயிட்டா, ஏன்னா ஐயப்பன் பார்த்துக்கிட்டே இருப்பார் டயத்தை. அந்த உயிர் போய்விட்டா சொல்றாங்க, பெற்றோர் வைத்த பெயரும் பிணமென்று ஆகுது. அமெரிக்காவில் இருந்தா, ரஷ்யாவில் இருந்தா, ஜப்பான்ல இருந்தா, சைனாவில் இருந்தா, இல்ல இந்தியாவில் இருந்தா, இல்ல தமிழ்நாட்டில் இருந்தா வேற பேர் மாறிடுமா? அங்க உயிர் எவனுக்கும் இங்கிலீஷ் பேர் வச்சிருப்பான், அவனுக்கும் என்ன ஆகுது? பிணமும் ஆகுது. அப்போ ஒரே நாமமாக தெய்வம் அதை இப்படி அற்புதமான ஒரே நாமமாக எல்லா சர்வ நாமங்களும் இறைவனுடைய நாமமே நிரூபிச்சாங்க. அந்த 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 போன உடனே அப்ப நாமமெல்லாம் எதுக்கு? அந்த உயிருக்கு, அந்த ஜீவனுக்கு. அதான் உயிராகிய தெய்வம். அது போயிட்டா எல்லா பேரும் ஒரு பேரா வந்துருது. இப்படிதான் நிரூபிச்சாங்க. டேய், நீ எங்கிருந்தாலும் உன் பேரெல்லாம் போயிட்டா நீ ஒரே பேர் என்னன்னு பிணம்னு ஆயிடுவ. அப்ப அது உயிரா உங்ககிட்ட இருக்கு. அதை நீ தரிசனம் பார்த்தீங்கன்னா எல்லா உயிரும் ஒரே உயிர். அமெரிக்காவில் இருக்கிற உயிரும் ஒரே உயிர், நம்ம கிட்ட ஒரே உயிர் அப்படின்னு தெரிஞ்சா நம்மளுக்குள்ள சண்டை சச்சரவு விவகாரம் வருமா? ஆண்மனைய ஒருமைப்பாடு வருமா வராதா? இது தெரியாதனாலதான் இன்னும் ஆண்மை ஒருமைப்பாடு நம்மளுக்கு வராம இருக்குன்னு தெய்வம் கவலையா இதை எடுத்து சொல்றாங்க. அப்ப பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று ஆகுது. விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்றால் இந்த சட்டையா? இந்த சட்டையா விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்றான். இது நாம் அந்த இறைவனிடம் கேட்டு, இந்த உயிர் தனியா இந்த உலகத்துக்கு போக முடியாது, இதுக்கு ஒரு தேகம் வேணும் அப்படின்னு இந்த சட்டையாகிய இதை வாங்கிட்டு வந்தோம். இந்த சட்டையாகிய இதை வாங்கிட்டு வந்தோன்னே என்ன ஆகுது? இந்த உயிர் போயிட்டு உடனே இந்த சட்டையும் கூட நான் போட்டிருக்கிற சட்டையை எங்க வீட்டுக்காரமா மாட்டி வச்சிருக்கோம். இருக்கட்டும், அது ஏதாவது இந்த பாத்திரம் வாங்குறவன் வந்தானா இந்த சட்டையை போட்டு அதை கொடுத்தா ஒரு பாத்திரமாவது கிடைக்கும் அப்படின்னு இந்த சட்டையை வச்சிருக்குமா? அப்ப எது கசங்கி போகுது? இந்த சட்டை ஆகிய தேகமாகிய சட்டை அப்படின்னு அதுதான் சொல்றாங்க. விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது. பாடுபட்ட சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, கூடி வாழ்ந்த மனைவி கூடவே வா சாகுது. அவர் போயிட்டாரே, உயிருக்கு உயிரா ஒரு தலகாணி வச்சு படுத்திருந்தோமே, அவரு போயிட்டாரு, நாம் இனிமேல் இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு யாராவது போனவங்க உண்டா? அல்லது மனைவி போயிட்டாங்கன்னு கணவர் போனது உண்டா? அப்ப அதான் கூடி வாழ்ந்த மனைவி கூடவே வா சாகுது. அது எப்படி? அது ஓடி ஓடி உழைத்த உடம்பு. இந்த உயிர் இல்லாட்டி உழைக்க முடியுமா? நடந்து வர முடியுமா? இல்ல. அதை சொல்றாரு. இன்னொரு சொல்றாரு, ஓடி 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 உட்கள் அந்த ஜோதியை. ஏன் இப்படி பண்றீங்க? ஓடி 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 உட்கள் அந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அப்படி அப்ப ஓடி ஓடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது. உயிர் கொடுப்பேன் என்பதெல்லாம் ஊமையாக நிற்குது. தாய் தந்தை தந்த உடம்பு, அந்த உயிர் என்னன்னு சொல்றாங்க? இந்த தாயும் தந்தையும் தந்தது இந்த உடம்பு. இறைவன் தந்த உயிர். அந்த இறைவன் உயிரை தந்து தெய்வமாகவே நம்ம கிட்ட அந்த உயிர் இருக்கிறது. உனக்கு நீயே சொந்தம் இல்லை, வேறு சொந்தங்கள் ஏதடா அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, இந்த உயிர் போயிட்டா உற்றுற விண்முறை யார் சூழ்ந்திருந்தன. மதுரை பூரா எனக்கு சொந்தம், பங்காளி மாமே மச்சான் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் சம்பந்தி விட அப்படின்னு சொன்னார். அது சொல்றேன், உற்றுற விண்முறை யார் சூழ்ந்திருந்தன, ஊரு ஜனங்கள் எல்லாம் பணிந்தன, பெற்றாரும் பெண்டிரும் பிள்ளை இருந்தன, பேணும் பெருஞ்செல்வம் கோடி கோடியா எனக்கு இருந்து
பேணும் பெருஞ்செயல் ஆணவத்தால் என்ன இந்த கத்தன் பிரிந்தில், கத்தன்னா என்ன உயிராகி அந்த தெய்வம், அந்த கத்தன் பிரிந்தில் என்னாச்சு செத்த சவமாச்சு, காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு. நம்ம பார்த்ததெல்லாம் இருக்கா இந்த உலகத்துல? காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு. எத்தனை பேர் நின்று கூக்குரல் இட்டாலும் எட்டாமல் போய்விடும் தட்டையல்லோ இந்த அப்படின்னு ஒரே ஒரு இதை சொல்லிட்டு இந்த உயிரை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம், தெய்வம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்கிறாங்க. நம்ம நினைக்கிறோமா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது சொல்றாங்க வடலூர், அதை சொல்றார். அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்றியே, எப்ப பார்த்துக்கலாம்? அப்புறம் என்னங்கிறாரு, அந்த மேப்படியான் தான் வருவான் அப்படிங்கிறாங்க. மேப்படியா யாரு? ஏம நீ அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மேப்படியா திடீர்னு போடுவான். பூனை கண்ணை மூடிட்டா திடீர்னு வந்து போட்ட வரவுதான் ஓ அப்படின்னு முழிக்குது இல்லை, அது போல திடீர்னு போடுவான் அப்படின்னு அதை வடலூரார் சொல்றாரு. மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தா, மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும் பாவி வந்திடுமே அந்தோ. அலறாரு, நம்ம கேட்டோமா? மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும் பாவி வந்திடுமே அந்தோ. சற்றும் அதை உம்மாலே தடுக்க முடியாதே. யார் தடுப்பா? அந்த சமரச சன்மார்க்க சங்க தலைவர்கள் எல்லால் இதை எட்டி நின்று, பக்கத்தில் இருந்தாலும் எட்டி நின்று, இதை எட்டி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவருமில்லை கண்டீர். மறந்திருந்தீர். எதை? இதை மறக்காதேங்கிறான். மறந்திருந்தீர். மறந்திருந்தா என்ன ஆகும்? பிணிமூப்பில் சம்மதமோ. உமக்கு பிணிமூப்புனா என்ன? பிறந்து பிறந்து சாகிறது. மழை வந்து பிறந்து துன்பப்பட்டு நோய்பட்டு முழங்கால் நடக்க முடியல, இடுப்பு வலி, அது இது வைத்த வலி அப்படின்னு. அப்ப இந்த பிணிமூப்பில் சம்மதமோ உமக்கு, அது வேண்டாம். மறந்தும் இதை நினைக்கில், மறந்தும் இதை நிலைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் என்று அதை எடுத்து கொடுக்கிறார். நாம் இந்த உலகத்துல இருக்கும் பொருளை எல்லாம் பார்க்கிறோம். எதுல பார்க்கிறோம்? கண்ணுல. நல்லா கொஞ்சம் சத்தமாச்சு. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் பார்க்கிறோம், கண்ணுல பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கேட்கிறோம். எதுல கேட்கிறோம்? காதுல கேட்கிறோம். எங்கெங்கோ நடக்கிறோம். எதுல நடக்கிறோம்? காலில் நடக்கிறோம். என்னென்னமோ பேசுறோம். எதுல பேசுறோம்? வாயில பேசுறோம். என்னென்னமோ நினைக்கிறோம். எதுல நினைக்கிறோம்? நினைவுல நாம் நினைக்கிறோம். இந்த உயிர் இல்லாட்டி பார்க்க முடியுமா? கேட்க முடியுமா? நடக்கத்தான் முடியுமா? நினைக்கத்தான் முடியுமா? அப்போ பார்ப்பது எது? உயிர். கேட்பது எது? உயிர். பேசுவது எது? உயிர். நடப்பது எது? உயிர். அப்ப நினைப்பது எது? உயிர். அந்த உயிர் எப்படி இருக்கிறது? நம்மிடம் தெய்வமாக இருக்கிறது என்று கூறி, ஆகவே எழிலோங்கு சம்பூர்ண உயிர்கழிப்பின், ஆகவே எழிலோங்கு சம்பூர்ண உயிர்கழிப்பின் வாய்மை துலங்கான் என்ற பன்னலங்கார நன்னலம் தபழும் அழகொளிர் ஒளிப்பிளம்பின் தற்பராபர நிச்சலாதிய சிற்சபா நடன சுவிசேஷகார சுவையாகிய தீட்டார் மதிர்புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி காட்டா மறைகாட்டி தன்கருணை தேன்காட்டி நாட்டார் நகை செய்ய நாமேலே வீடை செய்த நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் கருணையாலும் தயவாலும் இரக்கத்தாலும் அந்த உயிரினை தெரிந்து அறிந்து இகத்திலும் பரத்திலும் சீரும் சிறப்புடன் வாழ்வோம் என கூறி முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.